வணக்கம் மக்களே. ஆதார் கார்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆதார் கார்டு இருப்பவர்களுக்கு அவசரமாக தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே. அரசு தெரிவிக்கக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஆதார் அட்டை என்பது மிக முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அரசின் எந்த ஒரு திட்டத்திற்கும் தற்போது ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி கணக்கு முதல் சிம் கார்டு வாங்குவது வரை அனைத்து பணிகளுக்கும் ஆதார் அவசியம். ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டு தவறான நபரிடம் சென்றுவிட்டால் அது தவறாக பயன்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு ஆதார் எண் தவறாக பயன்படுத்துவதாக சந்தேகம் எழுந்தால் வீட்டிலிருந்தே அதை ஆன்லைன் மூலயமாக சரிபார்த்து கொள்ள முடியும். இதற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதார் எண் தவறாக பயன்படுத்துவதை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பார்த்துவிடலாம். முதலில் UIDAI government.in என்ற இணையதள முகவரிக்குள் செல்ல வேண்டும். இங்கு ஆதார் சேவைகள் என்பதின் கீழே ஆதார் அத்தன்டிகேஷன் ஹிஸ்டரி என்ற ஒரு விருப்பத்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் செய்யுங்கள். பின்னர் ஆதார் எண் மற்றும் பாதுகாப்பு குறியீட்டை பார்த்தவாறு உள்ளீடு சென்ட் OTP அப்படின்றதையும் கிளிக் செய்ய வேண்டும். இதையடுத்து ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண்ணிற்கு ஒரு OTP வரும். அதை உள்ளிட்டு சப்மிட் என்பதை கொடுக்க வேண்டும் மக்களே. அதன் பிறகு அங்கீகார வகை, அது மட்டும் இல்லாமல் தேதி, வரம்பு மற்றும் OTP உட்பட அங்கு கேட்கப்படும் அனைத்து தகவல்களையும் நிரப்ப வேண்டும். பின்னர் வெரிஃபிகேஷன் OTP அப்படின்றதையும் கிளிக் செய்தால் ஒரு பட்டியல் தோன்றும் மக்களே. அதில் கடந்த 6 மாதங்களில் ஆதார் எப்போது எங்கு பயன்படுத்தப்பட்டது என்பது பற்றிய தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு பட்டியலில் உங்களுடைய ஆதார் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிந்தால் உடனே 1947 என்ற கட்டணமில்லா எண்ணிற்கு அழைத்து புகார் அளிக்கலாம் மக்களே. அல்லது help@UIDAI government.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் மக்களே. அப்படியும் இல்லை என்றால் திரையில் தெரியக்கூடிய அதிகார வெப்சைட்டிற்கு சென்று நீங்கள் இதன் மூலயமா கம்ப்ளைண்ட் இணைப்பில் ஆன்லைனில் புகார் செய்யலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி.